அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் டேலி பிரைம் பேசிக்ஸில் ஸ்டாக் எப்படி போடுவது, அதாவது இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஒரு ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு எக்ஸாம்பிள் சம் வச்சு ஒரு ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் குரூப்ஸ், கேட்டகரி, ஐட்டம், யூனிட்ஸ், லொக்கேஷன். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அது என்னென்னா இன்வென்ட்ரி ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் சம். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டாக் உங்களை வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஓகே, இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. நீங்கள் என்னென்னா எக்ஸாக்டாக சொல்லணும். அதாவது இந்த ப்ராடக்ட், ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டு இந்த ஃப்ளோரில், அதாவது இந்த குடோனில், இந்த கேட்டகரியில், இந்த குரூப்பில் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அதை டேலியில் எப்படி போட்டு வச்சுக்க போகிறீங்க அப்படின்றத சம்மு தான் இது. ஓகேங்களா. இதில் எக்ஸாம்பிள் சம் என்னென்னா ஸ்டாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிடி. இது வந்து ஒரு சிடி கடைன்னு வச்சுப்போம். இந்த சிடி ஸ்டோரில் என்னென்ன சிடி இருக்குது, என்னென்ன பிராண்ட் சிடி இருக்குது, என்னென்ன டிவிடி இருக்குது, என்னென்ன பென்ஸ் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா சிடி, டிவிடி, பென்ஸு. தென் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சோனி பிராண்ட் இருக்குது, மொசர்பியர் இருக்குது, பார்க்கர் இருக்குது, ரெனால்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டமும் இருக்குது. குடோன் ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2ன்னு 2 குடோன் இருக்குது. யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ், பேக்கெட் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எப்படி நான் ஸ்டாக் ஐட்டமில் கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ஆல் டேப் கொடுத்துட்டு அகைன் வந்து டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேலியில் நார்மலாக ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணது தான். அந்த சேம் கம்பெனியில் கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஸ்டாக் குரூப், கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸு, லொக்கேஷன்னா குடோன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டமை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு யூனிட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு யூனிட்டை வந்து நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணுறேன் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு. என்ன யூனிட் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாஸ் இருக்குது, அட் த சேம் டைம் இங்கே பாக்ஸ் இருக்குது, தென் பேக்கெட் இருக்குது. இது எல்லாமே வந்து யூனிட்ஸ் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ஓஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். என்ஓஎஸ்னால் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நான் இத்தனை பொருள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 10 மொபைலு இல்லை 10 சிடி அப்படின்னு நம்ம வந்து நம்பர்ஸை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது ஃபார்மல் நேமு. நான் நம்பரை போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. நான் பாயிண்ட் வேல்யூ எதுவும் போட போகிறது கிடையாது. நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே. இதுதான் ஒரு யூனிட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அகெயின் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். தென் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா குரூப்ஸை கிரியேட் பண்ணுறேன். என்ன குரூப் இருக்குங்க, சோனி குரூப். ஓகே. ஸ்டாக் குரூப்பில் SONY சோனின்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். என்டர் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது. அடுத்தது என்னது இருக்குது உங்களுக்கு, கேட்டகரி. எஸ்கேப் கொடுத்துட்டு அகைன் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டகரியில் நான் என்ன கொடுக்குறேன்னா டிவிடி, சிடி அதெல்லாமே இருக்குது. நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பென்ஸ்னு கொடுக்குறேன். பென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா. இதெல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. வேறு எதாவது கிரியேட் பண்ண வேண்டியதுன்னா ஸ்டாக் ஐட்டம் தான் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இது எல்லாமே ஷார்ட்கட்டாகவும் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் எஸ்கேப் கொடுத்துட்டு இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஸ்டாக் ஐட்டமை இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குடவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வராது. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று போட்டு காட்டுறேன். சாம்பிள்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். என்னால் யூனிட் போட முடியுது, கேட்டகரி பண்ண முடியுது, யூனிட்ஸ் என்னால் போட முடியுது. தென் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் பண்ணணுமா என்னன்றது கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் குடவுன்ன்ற ஒரு ஆப்ஷனே வரல. அப்போ குடவுன்ன்ற ஆப்ஷன் ஏன் வரல அப்படின்னா நீங்கள் எப்பவுமே ஒரு குடவுனை கிரியேட் பண்ணால் தான் ஸ்டாக் ஐட்டமில் வந்து குடவுன்ன்ற ஆப்ஷன் எனபிள் ஆகும். இப்போ அகைன் பாருங்கள், நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் போட்டதும் லொக்கேஷன் குடோன் எத்தனை குடோன் இருக்குன்னு கிரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஆல்டர் இருக்குது, கிரியேட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் கொடுத்துட்டு ஃப்ளோர் 1ன்னு கொடுக்குறேன். ஃப்ளோர் 1 அப்படி தான் சம்மில் இருக்குது. நான் ஃப்ளோர் 1 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டமில் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். அகைன் நான் சாம்பிள்னே போடுறேன், கிரியேட் பண்ணாமல் சாம்பிள்னு போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நாஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு குவான்டிட்டி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் காமிக்குது. முன்னாடி இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணலை. ஓகேங்களா. எப்பவுமே நீங்கள் ஒரு ஸ்டாக் ஐட்டம் போடுறீங்கன்னா குடவுன், யூனிட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். சரி, இப்போ நான் வந்து டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் கீ போட ஸ்டாக் ஐட்டம் போட ஆரம்பிப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிள்
ஸ்டாக் ஐட்டம் என்டர் கொடுக்குறேன், ஆல்ட் டேப் கொடுத்துட்டு சம்மை பார்க்குறேன். ஸோ சம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடும். சோனி சிடிஸ் 10 hours அப்படின்னு இருக்கு இல்லையா, சோனி சிடிஸ் 10 hours கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே அண்டரில் என்ன கேட்குது உங்களுக்கு, ப்ரைமரியில் இங்கே பாருங்கள், நம்ம சோனின்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோமா, குரூப் என்னது சோனி, ஓகே என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது என்னது, கேட்டகரி வந்து பென்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, சிடின்னு இருக்குது. அப்போ நான் சிடின்னு இப்போ நான் எங்கே சார் க்ரியேட் பண்ணணும், நான் அகைன் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு இன்வென்ட்ரி மாஸ்டரில் கேட்டகரின்னு இருக்குது, அதை க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னா, சரி எனக்கு அவ்வளோ தூரம் டைம் வேஸ்ட் ஆகுது, எனக்கு இங்கேருந்தே டேரெக்டாக கேட்டகரி க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் கர்சர், அதாவது உங்களோட டேபை இங்கே வச்சுக்கிட்டு ஆல்ட் சி அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேஷன் செகண்டரின்னு வருது இல்லையா. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிடின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் சிடி வந்துருச்சா. அடுத்தது யூனிட்ஸில் என்ன அப்படின்னா, யூனிட்ஸில் சிடியை எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா பாக்ஸஸாக கூட மென்ஷன் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணணும். இப்போ அகைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஆல்ட் சி தான். நீங்கள் ஒரு லெட்ஜர் ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஸ்டாக் ஐட்டம், கேட்டகரி, குரூப்ஸ், இது எல்லாத்துக்குமே இங்கே நான் என்னென்னா பிஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டு பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே நான் பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன், கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி இங்கே நான் பாக்ஸ் அண்ட் யூனிட்ஸை கொடுத்துட்டேன். இங்கே என்னென்னா அப்ளிகேபிள் ஜிஎஸ்டி, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்களா அப்படின்னா ஆமாம், இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா. ஸோ அப்ளிகேபிள் கொடுத்துட்டு செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில், நீங்கள் ஆல்டர் பண்ண போகிறீங்களா, ஆமாம் ஆல்டர் பண்ணுறதா இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அது என்ன பேஸ்ட், அது அந்த ப்ராடக்ட்டுக்கான பேஸ் என்ன அப்படின்றது நான் சும்மா சிடி காம்பேக்ட் டிஸ்க் சம்திங் கொடுத்துக்கிறேன். காம்பேக்ட் டிஸ்க்னு கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஹேவ் அ ஹெச்எஸ்என் நம்பர். நீங்கள் போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே கண்டிப்பாக ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது 4லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அது அந்தந்த பிஸ்னஸை பொறுத்து அந்த ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே என்னென்னா ஆன் வேல்யூ இருக்குது, ஐட்டம் ரேட்டும் இருக்குது. நீங்கள் எப்பவுமே ஆன் வேல்யூவே கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட், நில் ரேட்டட், டாக்ஸபிள். ஸோ இது வந்து எக்ஸம்டட் அப்படின்னா இது எக்ஸம்டட் அண்டரில் வருதா இந்த ப்ராடக்ட், இல்லை நில் ரேட்டட் ப்ராடக்டா, இல்லை டாக்ஸபிளா. இல்லை சார் எனக்கு 18% இதில் வந்து டாக்ஸ் இருக்குது சிடிக்கு அப்படின்னா நீங்கள் டாக்ஸபிள் என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் நான் 18 போடுறேன். 18 போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட்ரலும் ஸ்டேட்டும் உங்களுக்கு 9% வந்துடும். ஒரு சில டைம் இந்த ஆப்ஷன் 4மே வராது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அலோவ் ஹெச்எஸ்என் சாக் எல்லாமே வருதா, ஷோ ஆல் ஜிஎஸ்டி டைப்ஸ், இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நோன்ற டைப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள் ஒன்லி ஐஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஒர்க் ஆகாதா, அப்படி கிடையாது. இல்லை சார் எனக்கு ஃபுல்லுமே வியூ பண்ணணும் அப்படின்னா F12 போங்க, போயிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ன்னு கொடுத்துக்கணும். F12 கொடுத்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனை எஸ்ன்னு நீங்கள் ஒய்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. அகைன் நீங்கள் டிஸ்பிளே ஆகிடும். சரி ஓகே, 18%. இது வந்து கூட்ஸா, ஓகே நான் கூட்ஸ்லேயே வைக்கிறேன். வச்சுட்டு எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு கேட்குது. இங்கே சம்மில் பொறுத்த வரைக்கும் எத்தனை குவான்டிட்டினா 13 பாக்ஸ்ன்னு வருது இல்லையா. நான் 13 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காகவே இது பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஏன்னா யூனிட்ஸில் நம்ம இந்த சோனி சீரீஸ்ன்றது 13 பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஃப்ளோர் 1 ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளோர் 1ன்றதை இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோர் 1 அப்படின்னு போட்டுட்டு 13 பாக்ஸு. ரேட் என்ன ரேட் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, 110, அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 110 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 110 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 1430 ரூபா, 1430 ருபீஸ் வந்துருச்சா. சரி ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ என்னோடய ஸ்டாக்கில் இதுதான் இருக்குது அப்படின்னு நான் என்ட்ரு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்டாக்கில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்ன, மொசர் பியர் டிவிடி 25 hours. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஷார்ட்டாக வந்து மொசர் பியர் கொடுக்கறதுக்கு பதிலாக எம்பின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எம்பி டிவிடி 25Sன்னு கொடுத்துட்டு இங்கே என்னென்னா அதோட பிராண்ட் என்ன அப்படின்னா மொசர் பியர். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் இங்கே ஆல்ட் சி கொடுக்கணும், ஏன்னா இங்கே ப்ராடக்ட் இல்லை. ஓகே, ஸோ மொசர் பியர் கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடியா பென்ஸான்னு கேட்குது. ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்க்கணும், ஆக்சுவலி இது வந்து டிவிடி. அகைன் ஆல்ட் சி கொடுத்துட்டு டிவிடி கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே யூனிட்ஸில் பாக்ஸா நாஸான்னு கேட்குது. இங்கே வந்து நீங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலி டிவிடியும் பாக்ஸ் அண்டரில் தான் வருது. ஸோ பாக்ஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே அப்ளிகேபிள் கொடுத்துட்டு எஸ் ஆல்டர் எல்லாத்துக்குமே இதை வந்து கொடுங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இதை கொடுத்துட்டு நீங்கள் ஹெச்எஸ்என் கோட் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு ஹெச்எஸ்என் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி டாக்ஸபிள் தான் வரும்.
ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கூட்ஸில் இதில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ளோர் 1ல் 16 பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ளோர் 1ல் 16 பாக்ஸ் இங்கே நான் டைப் பண்ணிடுறேன். 16 பாக்ஸ் வந்துருச்சு. ஃப்ளோர் 1ல் ரேட் என்னென்னா 230. ஒரு பாக்ஸ்ன்றது 230. ஓகேங்களா. ஸோ 3680 கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சம்பளம் எங்கென்னலாம் இருக்கோ இது எல்லாமே லைனாக நீங்கள் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது, பார்க்கர் ஃபவுண்டெயின் பென் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்க்கர் ஃபவுண்டெயின் பென் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இது என்ன பிராண்டுன்னு கேட்குது, அதாவது என்ன குரூப் அப்படின்னா பார்க்கர்ன்ற குரூப். ஆக்சுவலி பார்க்கர்ன்றது நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ட் சி கொடுத்துட்டு பார்க்கர் கிரியேட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா. இங்கே லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ பென்ன்ற கேட்டகரி. இந்த பென்ன்ற கேட்டகரி என்ன நாஸ் வருதா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ பென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எஸ்டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எஸ்டி அப்படின்றத பார்த்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம எஸ்டி போட்டுட்டு எஸ்டி சென்ட்டு போட்டுட்டு எஸ்டின்னு போட்டுட்டு சாரி, இதில் வந்து என்னென்னா டேப்லெட்ஸ் அப்படின்றது வருது. ஆக்சுவலி இங்கே வந்து எஸ்சி அப்படின்னு இருக்கக்கூடாது. இதில் வந்து நாஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா பென்ஸை நாஸ்லேயே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நான் இதை நோ கொடுத்துட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன்னா உள்ளே எதுவுமே நான் சம்மில் போய் போட்டுக்கிறேன். நான் ஒரு வவுச்சர் போடும்போது நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பென்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நில் அப்படின்னு இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் யூனிட் நில்லுன்னு தான் இருக்குது. ஃப்ளோர் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் முதல்ல வந்து ஃப்ளோர் 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பென்னுன்றது நான் பார்த்துக்கணும். ஃப்ளோர் 2ல் 5 பென்னு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஃப்ளோர் 1 மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ ஆல்ட் சி கொடுத்துட்டு ஃப்ளோர் 2 கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போது குடவுன் 2வும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரேட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 280 அப்படின்னு போட்டிருக்காங்க. 280 நாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1400 அவ்வளோதான், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10S அப்படின்னு போட்டிருக்காங்க. அகைன் ரெனால்ட்ஸ் ரெகுலர் 10Sன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதோட பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட்ஸ்ன்னு தான் இருக்குது. நம்ம ரெனால்ட்ஸ் கிரியேட் பண்ணலை. ரெனால்ட்ஸ் நான் போட்டுக்கிறேன் REYM. ஸோ ரெனால்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதோட கேட்டகரி என்ன கேட்டகரி, ரெனால்ட்ஸில் நம்மளுக்கு பென்ஸ், ரெனால்ட்ஸும் பென்னுன்ற கேட்டகரியில் வருது. அகைன் ஸோ பென்னுன்ற கேட்டகரி வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து என்ன பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெனால்ட்ஸுக்கு மட்டும் பேக்கெட். ஸோ இப்போ நம்ம ஆல்ட் சி கொடுத்துட்டு PKT அதாவது பேக்கெட்ஸில் வரும். ஸோ பேக்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும் பாருங்கள். PACK பேக்ஸ். ஸோ இது வந்து பென் வந்து இண்டிவிஜுவலாக விற்கிறாங்க, பேக்காகவும் நம்ம விற்கிறோம். ஓகேங்களா. ஸோ எத்தனை பேக்கெட் அப்படின்ற இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் 2ல் 8 பேக்கெட் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ளோர் 2ல் 8 பேக்கெட்ஸ். இப்போ நான் 8 பேக்கெட்ஸ் இங்கே நான் கொடுக்குறேன். ஃப்ளோர் 2வை நான் என்டர் கொடுத்துக்கிறேன். 8 பேக்கெட்ஸ். ஸோ ஒரு பேக்கெட்டோட விலை எவ்வளோ அப்படின்னா 32 ருபீஸ். ஓகேங்களா. 32 கொடுத்துட்டு 256 ருபீஸ். இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொசபியர் CD10S. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் MB CD10Sன்னு போட்டுட்டு இது என்ன ப்ராடக்ட் என்ன அண்டர் இதோட குரூப் என்ன மொசர்பியர். இதோட கேட்டகரி என்ன அப்படின்னா CD. இது வந்து என்ன CD பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே பாக்ஸஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அதோட HSN கோட் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உள்ளே போய் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CD எத்தனை அப்படின்னா ஒரு பாக்ஸில் 10 இருக்குது. 20 பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 20 பாக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ ஃப்ளோர் 101 கேட்டிருக்கு. ஃப்ளோர் 1ல் தான். ஸோ 20 கொடுத்துட்டு 95 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 95 கொடுத்துனா அதோட ரேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோனி CD25S அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சோனி CDs 25S அப்படின்னு கொடுத்துட்டு இது என்னோட குரூப்பு சோனியோட குரூப்பு. சிடியா டிவிடியா பென்னான்னு கேட்குது. நான் சிடின்னு கொடுத்துக்கிறேன். இதில் பாக்ஸாக பேக்கெட்ஸு. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 20 பாக்ஸு 95. நெக்ஸ்ட் சோனியில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாக்ஸு 260 ருபீஸு. ஓகேங்களா. ஸோ 6 பாக்ஸு ஒரு பாக்ஸ் வந்து
264 குடோன் 1ல் தான் இருக்குது. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டு மைக்ரோ அண்ட் மோசபியர் டிவிடி 10 இயர்ஸ், சோனி டிவிடி 25 இயர்ஸ் அண்ட் ரெனால்ட்ஸ் போல்ட் 10 இயர்ஸ் அண்ட் சோனி டிவிடி 10 இயர்ஸ். ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் இங்கே ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இப்போ நான் இந்த 5 ப்ராடக்ட்ஸ் எப்படி போட்டிருக்கனோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ப்ராடக்ட்ஸும் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ வெளியில் வந்துடுறேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் ஓகேங்களா, க்ரியேட் என்டர் பண்ணுங்கள். தென் ஸ்டாக் ஐட்டம் வாங்க, ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாக் ஐட்டம் டேரெக்டாக என்ட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட்ன்றது மென்ஷன் ரெனால்ட் மைக்ரோ REYNOLDS ரெனால்ட்ஸ் மைக்ரோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. கேட்டகரியில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரெனால்ட்ஸ் கம்பெனி, தென் இதோட குரூப் டிவிடியா பென்னா டிவிடியான்னு கொடுத்துருங்க, சிடியான்னு கொடுத்துருங்க. நான் பென்னுன்னு கொடுக்குறேன். ஸோ பென்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பேக்கெட்ஸா இல்லை என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும் இங்கே. ஸோ ரெனால்டு மைக்ரோன்றது நெல் நாஸ்லேயே தான் வந்திருக்கீங்க. ஸோ நான் இந்த ரெனால்ட்ஸுக்கு வந்து நான் நாஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே டீட்டெயில் கொடுக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இங்கே டீட்டெயில் நீங்கள் HSN நம்பர்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இங்கே ஆன் வேல்யூ கொடுத்துட்டு இது டேக்ஸ் போட போகிறீங்களா இந்த ப்ராடக்ட்னா டேக்ஸபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் 12 இந்த ப்ராடக்ட்டு 12 கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கூட்ஸ் கொடுத்துட்டு குவான்டிட்டியில் அகைன் இந்த ரெனால்ட்ஸ் மைக்ரோவில் நெல்லில் ஃப்ளோர் 2ல் 10 நாஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 10 நாஸ் ஒரு பேக்கெட் வந்து 20 ருபீஸ், ஃப்ளோர் 2ல் 20 ருபீஸ் அப்படின்னா 200. ஓகேங்களா. ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் போட்டாச்சு. ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன். பேலன்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இதோட அவுட்புட்டை பாருங்கள். எஸ்கேப் கொடுத்துட்டு கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுங்க. வந்துட்டு டவுன் பண்ணிவிட்டு டீனும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு என்டர் இங்கே கொடுத்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் உள்ள அக்கௌண்ட் இன்வென்ட்ரி புக்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இன்வென்ட்ரி புக்ஸில் ஓகே இங்கே ஸ்டாக் ஐட்டம்னு இருக்குது. இப்போ ஸ்டாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கோமே இதெல்லாம் வந்திருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ 1 2 3 4 5 6 7 ரைட் 7 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். அகைன் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு லொக்கேஷனில் போகிறேன், எத்தனை லொக்கேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அடுத்தது ஸ்டாக் குரூப் சம்மரி. நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் மொசபியர் நான் போகிறேன். மொசபியர் போனதும் இங்கே ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அப் டு டேட் இந்த டேட் வரைக்கும் எனக்கு டோட்டல் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 1900 ரூபாய்க்கான ஸ்டாக் இது. சிடியும் டிவிடி வந்து 3600 ரூபாய் மதிப்புள்ள டிவிடியும் என்னோடய ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணோன்னா என்ன, ஒன்று சேல்ஸ் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டில் போய்ட்டு இதை விற்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் குரூப்ஸு. இதே நான் பார்க்கரில் போனேன்னா பார்க்கரில் எத்தனை இருக்குது, ரெனால்ட்ஸில் எத்தனை இருக்குது, சோனியில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இவ்வளவு, நம்ம இதை எவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணணும், இல்லை மார்க்கெட்டில் போய் டேரெக்டாக நம்ம சேல் பண்ணுறதா அதில் சேல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் ஸ்டாக் கேட்டகரி வித் சம்மரி. ஓகே வெறும் சிடிஸ் மட்டும் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் சிடி இருக்குது. அதாவது மொசர்பியர், சோனி சீரீஸில் 10 இயர்ஸில் 25 இயர்ஸில். ஸோ டோட்டல் வேல்யூ இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா 4890 ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள ஸ்டாக் இன்னும் நம்மளோட ஸ்டோரில் இருக்குது. அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்தது யோசிக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டாக்கை வந்து எப்படி போடணும் அப்படின்ற ஒரு மெத்தட். அதோட அவுட்புட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது இப்போது எக்ஸாம்பிள் பென் பார்க்குறோம். பெனில் என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கர் பென்னா, ரெனால்டில் ரெகுலரா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்கிறது உங்களுக்கு இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கர் ஃபவுண்டெயின் வேண்டாம். ஓகே சோனி சீரீஸ் நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் 13 பாக்ஸ் நம்மளோட ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் டே அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக்கில் 10 பாக்ஸ் அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போது நாளைக்கு என்னவாக இருக்கும், 23 பாக்ஸாக இருக்கும். அடுத்த நாள் ஒரு 10 பாக்ஸ் வந்து சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஸ்டாக் குறையும் இல்லையா, அகைன் 13 வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு நீங்கள் டே பை டே எவ்ரி டே நீங்கள் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த 6 ஹெட்ஸை போட்டுட்டு 19,551 ஆன்சர் வருதான்றது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற ஸ்டெப் மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஒரு ஸ்டாக் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எங்கே போய் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேலி பிரைம் பேசிக்ஸில் ஒரு பேசிக் சம்மை எடுத்து அந்த சம்மில் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வவுச்சர் எப்படி போடுறாங்க, வவுச்சர் போட்டு பேமெண்ட் பண்ணி அதோட ஸ்டாக்கோட பேலன்சஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.